Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட்ஸ் IT3401 வெப் எசென்ஷியல் சப்ஜெக்டோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட லெக்சர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் யூனிட் 2ல என்னென்னு பார்த்தீங்கன்னா CCS3 ஃபீச்சர்ஸ்லாம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ கேஸ்கடிங் ஸ்டைல் ஷீட்டில் வெர்ஷன் 3ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அனிமேஷன், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், பேக்ரவுண்டு, பார்டர் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கேஸ்கடிங் ஸ்டைல் ஷீட்டை பற்றி உங்களுக்கு தெளிவாக லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ சிஎஸ்எஸோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த CSS3 அப்படின்றது. இது எதுக்குன்னா மாடர்ன் வெப் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு, பெட்டர் விஷுவல் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக, அனிமேஷன் ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு, தாவறது, குதிக்கிறது, இந்த மாதிரி வந்து அனிமேஷனாக கொண்டு போகிறதுக்கான ஒன் ஆஃப் த விஷயத்தை தான் இந்த CSS3ல வந்து ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இது மெயினாக யூசர் இன்டர்ஃபேஸை அட்ராக்டிவாக வச்சுக்கிறதுக்கு, அனிமேஷனுக்கு, விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்கு, வெப் டிசைன் வந்து ஈஸியாக ரெஸ்பான்சிவாக பார்த்துக்கிறதுக்காக இப்போ உருவாக்குனது. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் CS3 ஃபீச்சர்ஸ் அப்படின்னா அனிமேஷன், டெக்ஸ்ட் எஃபெக்ட், பேக்ரவுண்டு, பார்டர்ஸ். ஓகே, இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் CSS3 அனிமேஷன் அப்படின்னா ஸோ எலமெண்ட் மூவ் ஆகிறது, கலர் சேஞ்ச் ஆகிறது, சைஸ் சேஞ்ச் ஆகிறது, ரொட்டேட் ஆகிறது, இந்த மாதிரி எல்லாம் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் CSS3 அனிமேஷன் சொல்லுவோம். ஸோ இட் அலவுஸ் HTML element to move, change color, resize, rotate or transform without using JavaScript. JavaScript யூஸ் பண்ணாம நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்காக தான் இந்த CSS3 அனிமேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இம்ப்ரூவ் த வெப் பேஜஸ் இன்ட்ராக்டிவிட்டி அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் இருக்க மெயின் காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா கீ ஃப்ரேம் அப்படின்ற காம்போனன்ட், இதுதான் அனிமேஷனோட ஸ்டேஜஸை டிஃபைன் பண்ணும். அடுத்து அனிமேஷனோட நேமு, அனிமேஷன் எவ்வளோ நேரம் இருக்கணுன்ற டியூரேஷன், டிலே எவ்வளோ தள்ளி போகணும் அப்படின்றது, ஐட்ரேஷன் எத்தனை தடவை நடக்கணும், அந்த ரிப்பீட்டேஷன்ன்ற கவுண்ட்டு, எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகணும், இதெல்லாம் தான் சொல்லுவோம். ஸோ சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம், அனிமேஷன் நேம் கொடுக்கணும், ஃபார்ம் ஆரம்பிக்கணும், அதோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ, ப்ராப்பர்ட்டி வேல்யூ எவ்வளோ வரையும் இருக்கணுன்றத மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சிம்பிள் சின்டாக்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் CSS அனிமேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான். ஸோ டிவிஷனில் முதல்ல எவ்வளோ வித்து, பேக்ரவுண்ட் எல்லாமே கொடுத்துறோம். கீ ஃப்ரேம் டெமோ ஃப்ரம் பேக்ரவுண்ட் எடுத்துக்கணும், ரெட் கலரில் இருக்கணும், பேக்ரவுண்ட் வந்து ரெட்லேருந்து ப்ளூ கலருக்கு சேஞ்ச் ஆகணும். இப்படி தான் சிம்பிள் அனிமேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்போம். ஓகேவா? ஸோ அனிமேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அனிமேஷனுக்கான நேம், ஓகேவா, எவ்வளோ டியூரேஷன் இருக்கணும் அந்த டியூரேஷன் மென்ஷன் பண்ணணும். அடுத்து எவ்வளோ டிலே இருக்கணுமோ அந்த டிலே சொல்லலாம். ஐட்ரேஷன் கவுண்ட், ஐட்ரேஷன் டைரக்ஷன்லாம் கொடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா CSS3யோட டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்னா டெக்ஸ்ட் ஸ்டைலிஷாக காமிக்கிறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்றது. ஹெட்டிங், பேராகிராஃப் எல்லாம் நம்ம இன்னும் மோர் ரீடபிளாக, அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் ஷேப்பு, டிஃப்ரெண்ட் மூமெண்ட்டோட சொல்கிறதுக்காக இந்த CSS3 டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் ஷேடோ அப்படின்றது என்னென்னா டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ ஆட் பண்ணுவோம், டைட்டில் வந்து ஹைலைட் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதுக்காகலாம் ஹெல்ப் பண்ணுறது தான் இது. ஸோ H1 ஹெட்டிங்க்கு மட்டும் டெக்ஸ்ட் ஷேடோ 2 பிக்சலில் கொடுக்குறோம், கிரே கலரில், இந்த மாதிரியெல்லாம் மென்ஷன் பண்ணலாம். அடுத்து வேர்டு விராப் அப்படின்னு சொல்லுவோம். லாங் வேர்டுக்கு பிரேக் பண்ணிவிட்டு லைனை ஃபிட் பண்ணுறதுக்காக கொடுக்குறது தான். இட் பிரேக்ஸ் த லாங் வேர்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி, அதுதான் வேர்ட் விராப்பு. அடுத்து டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ, தட் மீன்ஸ் ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஹிடன் டெக்ஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த டெக்ஸ்ட் ஓவர்ஃப்ளோ. அடுத்து டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம், இட் சேஞ்சஸ் த டெக்ஸ்ட் கேசஸ், அப்பர் கேஸு, லோயர் கேஸு, கேபிட்டலைஸு, எந்த மாதிரி வேணால் நம்ம டெக்ஸ்ட்டை மாற்றலாம். அடுத்து லெட்டர் ஸ்பேசிங், இட் கண்ட்ரோல் த ஸ்பேஸ் பிட்வீன் த லெட்டர்ஸ்க்கு இடையில எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கணும்னு மென்ஷன் பண்ண முடியும். அடுத்து லைனோட ஹைட், இட் கண்ட்ரோல்ஸ் த ஸ்பேசிங் பிட்வீன் த லைன்ஸ். ஓகேவா? எவ்வளோ ஹைட் இருக்கணும்னு. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் H1 ஹெட்டிங் எவ்வளோ பிக்சலில் இருக்கணும், டெக்ஸ்ட் ஷேடோ, டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் த அப்பர் கேஸ் மாற்றணும். அடுத்து லெட்டர் ஸ்பேசிங் 3 பிக்சல் இருக்கணும், லைன் ஹைட் வந்து 25 பிக்சல் இருக்கணும். இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் CSS3யோட பேக்ரவுண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்னன்னா ஸோ பேக்ரவுண்ட்ல ஸ்டைலிங் வந்து மல்டிபிள் ஆப்ஷன் இருக்கும். பேஜ் ஆர் செக்ஷன் வந்து அட்ராக்டிவா தெரியறதுக்காக. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்டோட கலரு, இமேஜ், சைஸு, எத்தனை தடவை அந்த இமேஜ் ரிப்பீட் ஆகணும், எந்த பொசிஷன்ல இருக்கணும், எத்தனை கிளிப்பிங் இருக்கணும், இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ பேக்ரவுண்டோட கலர் கொடுக்கறதுக்காக பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்தா போதும். அடுத்து இமேஜ், எந்த இமேஜ் எடுத்துக்கணும்னு சொல்லலாம். அடுத்து பேக்ரவுண்ட் ரிப்பீட் ஆகிறதுக்கு எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுமா வேணாமான்னு சொல்லலாம். பேக்ரவுண்டோட சைஸை வந்து இது பண்ணிக்கலாம். தென் மல்டிபிள் பேக்ரவுண்ட்ஸ் கொடுக்கணும்னா மல்டிபிள் இமேஜஸ் கொடுத்துக்கலாம், எத்தனை வேணா. நெக்ஸ்ட் லீனியர் கிரேடியன்ட், ஸ்மூத் கலர் டிரான்சிஷனுக்காக லீனியர் கிரேடியன்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் HTML ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஹெட் ஸ்டைல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பாடி ஓப்பன் பண்ணிட்டு லீனியர் கிரேடியன்ட் எவ்வளோ வேணும்னு கொடுத்துறோம், பேக்ரவுண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். அடுத்து CSS3யோட பார்டர் ஃபீச்சர், பார்டர் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ வெறும் பார்டர் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்
கம்ப்ளீட் பார்டர் கொடுத்துரும். பார்டரோட வித் வந்து திக்னஸாக இருக்கிறதுக்காக கொடுக்கும். பார்டர் ஸ்டைல் வந்து என்ன டைப்பு, என்ன கலரில் இருக்கணும், எவ்வளோ ரேடியஸில் இருக்கணும், இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணும். ஃபஸ்ட்டு பார்டர் ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா சாலிடா, டாட்டடா. சாலிட்னா இப்படி இருக்கிறது, டாட்டட்னா இந்த புள்ளி புள்ளியாக லைன் வந்து இருக்கிறது, டேஷ்டு லைனாக இருக்கணுமா இல்லை டபுள் டேஷ்டு லைனாக இருக்கணுமா, இந்த மாதிரி எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்டரோட வித் எவ்வளோ இருக்கணும், கலர் என்ன இருக்கணும், ரேடியஸ் என்ன இருக்கணும், இது எல்லாமே சொல்லலாம். ஸோ அதுக்கான ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ டிவிஷனில் பாருங்கள் பார்டர் என்ன இதில் இருக்கணும், ரேடியஸ் எவ்வளோ, பேடிங் எவ்வளோ, எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து என்ன அப்படின்னா சிம்பிள் CSS3யோட மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். மறந்துடா முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். தேங்க்யூ.